வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு இன்று தொடங்குகிறது. ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாதத்திலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தேர்தல் எப்போது வேண்டுமென்றாலும் வரலாம் என்பதால் திமுகவினர் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாதத்திலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தேர்தல் எப்போது வேண்டுமென்றாலும் வரலாம் என்பதால் திமுகவினர் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து வருவது பல்சுவை செய்திகள். கோவையில் நடைபெற்ற சொகுசு கார்கள் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பு கார் ரசிகர்களை வியக்க வைத்துள்ளது. செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.